திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்டு 10,000 ரூபாய் செலுத்தி ஜாமீனில் வந்திருக்கார். திமுக எம்எல்ஏ இவர் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும் தொண்டர்களாகட்டும் வாயை திறந்தாலே பொய்யும் அவதூறும் ஆபாசம்தான். இந்த மாதிரி தான் அந்த திமுக தொண்டர்களாகட்டும் அமைச்சர்களே எப்படி இருந்தால் எம்எல்ஏக்கள் தொண்டர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாம் அதே மாதிரி தான். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்தது மிகச் சரியானது. இந்த மாதிரி அவதூறு பேசுகிறவங்க உடனுக்குடன் கைது பண்ணிடணுங்க. கைது பண்ணி ஒரு அரசியல் நாகரிகமே தெரியாமல் இந்த மாதிரி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்ன தான் தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது இன்னுமே. இதனால தான் அவங்களுக்கு இந்த ஆபாசமாக பேசுகிறதும் பொய்யா பேசுகிறதும் தான் மூலதனமே. இந்த திமுகவுக்கு இதுதான் மூலதனமே. அப்போது இதை வச்சு தான் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறது. பொய் சொல்லி 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 அப்போ தோற்று போனதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, பொய் பேசுறது, ஆபாசமாக பேசுறது. எனக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனும் இந்த மாதிரி தான் அவன் ரொம்ப ஆபாசமாக பேசுவான். அப்போது இந்த மாதிரி ஆபாசமாக பேசுனதுனால தான் தோற்று போயிருக்கிறோங்கிறது கூட உரைக்கல. இன்னுமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் யாரை நான் இப்போ தாவேக்காவில் இருந்தாலும் எந்த கட்சியில் யார் அவதூறு பேசினாலோ ஆபாசமாக பேசினாலோ அவங்கள உடனே கைது பண்ணணும். கைது பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அதான் கரெக்ட். இப்போ திரு அண்ணாமலை ஆகட்டும், அவர் முதல்வர் விஜய் ஆகட்டும், இந்த மாதிரியெல்லாம் பேசி பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? அந்த மாதிரியெல்லாம் பேசுனதே கிடையாது அவங்க. அதே மாதிரி அவங்க பேசினாலும் நம்ம அதைத்தான் குற்றம் சொல்ல போகிறோம். எதுக்கு இந்த மாதிரி அவதூறு பேசுகிறீங்க, பொய் பேசுகிறீங்க, ஆபாசமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த திமுகவில் எத்தனை பேர் இந்த லியோனி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, பொன்முடி, யாரை எடுத்தாலும் சரிங்க, ஆபாச பேச்சு, இரட்டையத்த பேச்சு, இந்த மாதிரி தான். ராசா ராசா அது ஒன்று. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் தோற்று போனதுக்கு காரணம் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அவங்க மண்டையில் இன்னுமே உரைக்கல. அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இவர் கைது பண்ணது கரெக்ட். இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவதூறு நடக்கும்போது கைது பண்ணணும். அதுக்கு மட்டுமல்ல, இவங்க ஜாமீன் விடக்கூடாதுங்க. அந்த நீதிமன்றம்லாம் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது வச்சுருக்கணும் அவங்களெல்லாம். அப்போ தான் இந்த ஆபாச பேச்செல்லாம் குறையும், அவதூறு பேச்சு குறையும். நியாயமாக பேசணும். எதிர்கட்சிகள் பேசக்கூடியது தான், அவங்க பேசுகிறதா எதிர்த்தா பேசுங்க. குடும்பத்தை இழுக்கிறது, தனி மனித உருவ கேலி பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இல்லையா?